எடப்பாடி பழனிசாமி அவரு இன்னும் 11 அமாவாசைகள் தான் இருக்கின்றன. அந்த 11 அமாவாசை யாருக்கு பிடிக்கும்? அமாவாசை பத்தி சிந்திக்கிறாருன்னா 2 காரணம் தான். ஒண்ணு, அமாவாசை யாருக்கு பிடிக்கும்னா திருட்டு தொழில் செய்பவர்களுக்கு தான் பிடிக்கும். இவன் 4 வருஷம் திருடிக்கிட்டு இருந்தான், இப்ப வாய்ப்பு இல்லாம போச்சே, இன்னொரு அமாவாசை நமக்கு கிடைக்காதான்னு. 1000 அமாவாசைகள் கடந்தாலும் அமைதிப்படை அமாவாசையான பழனிசாமி இனி ஜென்மத்துக்கும் அந்த ஜார்ஜ் கோட்டையின் பக்கத்தில் கூட வர முடியாது. 2026 ஆகஸ்ட் 15 அன்று தேசிய கொடியை ஜார்ஜ் கோட்டையில் ஏற்ற போவது எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பனையூர் டு பரந்தூர். இந்த கூத்து பெரிய கூத்தா இருக்கு. இப்பயே கட்சி பதவிக்கு காசு கேட்கிறாங்க. கட்சி பதவியை காசு வாங்கிட்டு பதவிக்கு வர்றவன் இவன் நாட்டுல பொறுப்பு கொடுத்தா என்ன ஆவான்னு இன்னும் கட்சியே உருப்படியா தொடங்கல. பொதுச் செயலாளர் பார்த்தா வீட்டு திண்ணையில படுத்து கிடக்கிறாரு, அவர் தான் பொதுச் செயலாளர். உங்க கொள்கையை ஒரு அரை மணி நேரம் பேசியானா எங்களுடைய கொள்கையை தலைவர் பேசுவார், பொதுச் செயலாளர் தலைவர் பேசுவார். அப்படி ஒரு கட்சி. பனையூர்ல இருந்து பரந்தூருக்கு வந்து அந்த பரந்தூர்ல இருக்கிற போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிட்டு போராட்ட மக்கள் பூரா ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வேன்ல நின்று பேசிட்டு இந்த சினிமாவில் காட்டுவாங்க பாத்தீங்களா, ஏழைகள் குடிசை ஒரு 1000 குடிசை இருக்கான், அந்த புல்டோசர் இருக்கான், இதுக்கு இடையில அப்படி வந்து நிற்பாரு அப்படின்னு ஒரு 1000 பேர்த்த அடிப்பாரு, குடிசையெல்லாம் மீட்டு கொடுப்பாரு. உடனே அவருக்கு கதாநாயகி கல்யாணம் ஆகும். தம்பி, இது சினிமாவில் வேணா சாத்தியமாகுமே ஒழிய வாழ்க்கையில இது நடக்காது ராஜா. வேன்ல வந்து நீ வாட்டுக்கு மீட்டிங் போட்டுட்டு ஏமாத்திட்டு போலான்னு நினைக்காத. அந்த நிலத்தை அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்காம அவர்களை வேற இடத்துல எங்க குடியிருக்க வைக்கலாம்ங்கிற பேச்சுவார்த்தை 910 நாட்களாக நடந்து கொண்டிருக்குது. ஒரு சின்ன பையன் பேசின வீடியோவை பார்த்துட்டு நான் வந்து பாதுகாக்க வந்திருக்கிறேன், என்னைக்கும் உங்களுடன் தான் நிற்பேன். இறங்கவே இல்லையா, அப்புறம் எங்க நிக்கிறது? வேன்லயே நின்றுட்டு ஓடிட்டீங்களே, போராட்டக்காரர்களை பார்க்கவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் எடப்பாடியார், இன்னொருத்தர் பனையூரார். அவருக்கு நான் வச்சிருக்க பேர் பனையூரார், எடப்பாடியார், இன்னொருத்தர் ஆட்டுக்குட்டியார். இந்த 3 பேர்த்தோட தான் இன்னைக்கு நம்ம தலைவர் அரசியல் செய்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை. தமிழ்ல அழகா சொல்றாரு அந்த ரஷ்யாக்கார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த இட்டு உட்பட கரெக்டா சொல்லிட்டு அத ராகத்துல வேற பாடினாரு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னாரு. முதலமைச்சர் கை தட்டிட்டார். அதுக்கு அர்த்தம் வேற சொன்னார். உண்மையிலே அவர் கற்க கசடர அந்த திருக்குறளை சொல்லும் போது நான் யார நினைச்சேன்னா, நம்ம ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடியை தான் நினைச்சேன். அவரு இதே மாதிரிதான் ஒவ்வொரு மேடையிலையும் திருக்குறள் சொல்வார். அவர் சொல்றப்ப பார்க்கணுமே, திருவள்ளுவர் கண்ணீர் விட்டு கதறிடுவார். அக்ராமுத்துல்லா எல்லாம் அது பக்குவன் முத்துட்டு உலுக்கு. நம்மால என்னடா ஐயா வேற மொழியில பேசுறது, தமிழ்ரா ஐயா வாசிக்கிறாரா. விவசாயியுடைய மாநாட்டுல போய் புல்லு துண்டு பால்பாடுற பால்பா மற்றுபா துண்டு பிச்சல்பா. அவரு உலகம் முழுதும் திருக்குறளை கொண்டு போறேன்ட்டு நம்மள்ட்ட டுபாக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க உலகம் முழுதும் திருக்குறளை நாங்க கொண்டு போய்க்கிறோம் ஐயா. அதனால தந்தை பெரியார் அவர்கள் போராடிய
அந்த தமிழ் போராட்டம், தமிழ் மொழியை காக்குகின்ற போராட்டம், அடுத்து பேரறிஞர் அண்ணா தொடங்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதை வழிநடத்தி இன்று நமது தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக அதை செயல்படுத்தி நாளை இந்த தமிழுக்கு ஒரு சோதனை வந்தாலும் அதை பாதுகாக்கின்ற ஒரு படை வீரராக எங்கள் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த படை வீரராக இன்று தயாராகி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எக்காரணத்தை முன்னிட்டும் ஹிந்தி என்ற அந்த பேய் தமிழ் மொழியினுடைய சிறப்பையோ தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியோ அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது என்று சொல்லி ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்வதை விட ஹிந்தி ஒழிக என்ற அந்த கோஷத்தை நிறுத்திவிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று சொல்லிக் கொண்டிருந்தாலே ஹிந்தி ஆட்டோமேட்டிக்கா நம்ம தமிழகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படும்.